படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலேயே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. போதும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலேயே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்கி போவதில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்துவாக இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? நம்முடைய அருமை ஆண்டவர் ஜெய கிறிஸ்து. நாம் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலேயே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில் தனிமையாக சிறை வைக்கப்பட்டிருந்த நாட்களில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் 7 வித்தியாசமான காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் படித்த வசனம் 6வது சபையாகிய பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வசனம். பிலதெல்பியா பட்டணமானது ரோம பேரரசை சேர்ந்த ஆசிய மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய பட்டணமாகும். கிபி 159 இருந்து 188 வரை ஆண்ட 2ஆம் மன்னன் ஆதலாஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அங்கிருந்த மக்கள் பிலதெல்பியாவை ஒரு சிறு குடியிருப்பாக உருவாக்கினார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. பிலதெல்பியா என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிலதெல்பியா சகோதர சிநேகம், பிலதெல்பியா என்றால் சகோதர ஐக்கியம், பிலதெல்பியா என்றால் சகோதர அன்பு. இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7 சபைகள் இருந்த போதிலும் பிலதெல்பியா சபைக்கு தான் கர்த்தருடைய பாராட்டுகள் அநேகம் கிடைத்திருக்கின்றன. 7 சபைகளை நமக்கு நன்கு தெரியும். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியங்கள், அவளை பாராட்டி பேசின காரியங்கள், கடிந்து கொண்டு பேசின காரியங்கள், அனிலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான இடையில் இருக்கின்ற காரியங்கள், நீ திரும்பி வர வேண்டிய இடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று கண்டித்து உணர்த்துகின்ற காரியங்கள், இப்படி பல காரியங்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி சபைகளுக்கு சொல்லப்பட்டது. சகோதர சிநேகம் உள்ள இடத்தில்தான் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உலாவுகிறார். கரங்களை தேனி துதிப்போம். ஹல்லேலூயா. ஐக்கியத்தோடு சிநேகத்தோடு ஆராதிக்கின்ற கூட்டத்தின் மத்தியிலேயே, சபையின் மத்தியிலேயே ஆண்டவர் உலாவி பெரும் காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கின்ற அருமை ஆண்டவர் அவர் அன்புள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கட்டளைகளில் அன்பு மிகவும் முக்கியமானது. தேவன் அன்பாகவே
இருக்கிறார். அவருடைய அன்பு சபைகளிலேயே உறுதியாய் பலப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமை. தேவன் விரும்புவது அதுதான். அன்பு நாட்களிலேயே தனிந்து போயிருக்கின்ற காலத்தில் நாம் வந்திருக்கின்றோம். சமுதாயத்தில் அன்பை காண முடியாது. வேலை இடத்திலேயே அன்பை பார்க்க முடியாது. குடும்பங்களிலேயே அன்பு நிலைநிற்பதில்லை. இப்படிப்பட்ட அன்பு தனிந்து போயிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம். தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மில் அளவில்லாமல் நம்மை அன்பு கூற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ரோமர் 5:5 படிக்கிற வேளையிலேயே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலேயே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அன்பு இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி கிருபை ஆவியின் கனிகளில் அன்பு முக்கியமானது. இங்கே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலேயே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் விசுவாசிகள் இருப்பார்களேயானால், அன்பில்லாமல் ஐக்கியமில்லாமல் குடும்பங்கள் இருக்குமேயானால், அன்பில்லாமல் ஐக்கியமில்லாமல் சபைகள் இருக்குமேயானால், அந்த இடங்களிலேயே ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு எங்கே உண்டோ அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. அன்போடு ஐக்கியத்தோடு நாம் செய்கின்ற காரியங்களிலேயே தேவனுடைய கிருபை கூட இருப்பதனாலேயே அந்த இடங்களிலேயே ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33:1 படிக்கிற வேளையிலேயே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை மேன்மையுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஒருமித்து வாசம் பண்ணுகிற வாசம், பிரைஸ் தி லார்ட், அது நன்மையை கொடுக்கின்றது, இன்பத்தை கொடுக்கின்றது, சமாதானத்தை கொடுக்கின்றது, சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஹிருதயத்தில் அன்பு இல்லை என்றால் வாய் எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கும்? குறம்பாடிக்கொண்டே இருக்கும், குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஹிருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தால் மாத்திரமே அன்பு வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமை. இந்த நாட்களிலேயே பிரைஸ் அன்புள்ளவர்களாக, ஐக்கியமுள்ளவர்களாக, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, நன்மைகளை அனுபவிக்கும்படியாக, கிருபைகளை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை படிக்கிற வேளையிலேயே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25, மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும், அன்பிருந்தால் மாத்திரமே நற்கிரியைகளை செய்ய முடியும். இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டால் மாத்திரமே நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை செய்ய முடியும். மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல மனப்பூர்வமாக சிலர் விட்டு விடுகிறது உண்டு. சபை எதற்காக நாம் கூடி வருகிறோம்? தேவனை எதற்காக ஆராதிக்கிறோம்? தேவன் எதற்காக சபையை வைத்திருக்கின்றார்? நம்மை ரட்சித்த ஆண்டவரை, நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்த தேவனை, நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவரை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலேயே ஆலயத்தில் சென்று பாடி தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லும்படியாக பிரைஸ் சபையில் வருகின்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு பிரைஸ் சொல்லி அன்பாக பேசும்படியாக, பழகும்படியாக, சகோதர ஐக்கியத்தை பலப்படுத்தும்படியாக, சத்திகரிக்கும்படியாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சபை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட சபை. அல்லேலூயா சொல்வோம். சபையாக சேர்ந்து ஆராதிப்பதிலேயே, சபையாக சேர்ந்து துதிப்பதனாலேயே நமக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சபையின் ஐக்கியம் மிகவும் விலையேறப்பட்டது. அதை அறிய வேண்டும். சபையின் ஐக்கியம் மிகவும் விலையேறப்பட்டது. எங்கோ பிறந்து வளர்ந்து இந்த பட்டணத்திலேயே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கின்றார். நாம் சபையாக சேர்ந்து ஐக்கியத்தில் தேவனை ஆராதிக்கிற வேளையிலேயே பல நன்மைகள் நமக்கு உண்டு. பல விடுதலைகளை நாம் அனுபவிக்க முடியும். பாரத்தோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, வியாதியோடு அவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே அற்புதமான விடுதலை பற்றி சாட்சிகளை கேட்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. எதற்காக நாட்களிலேயே நாம் எல்லா ஆராதனைகளிலும் பங்கெடுக்க வேண்டும், ஜெபங்களிலே பங்கெடுக்க வேண்டும். மனப்பூர்வமாக யாரும் ஆராதனை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபைக்கு வருகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சபையின் வளர்ச்சியில் ஒரு பங்கு உண்டு. நம்மை குறித்தும் கர்த்தருக்கும் சபைக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு உத்தேசம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தால், குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உத்தேசம் உண்டு. நமக்கு ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் இந்த சபையை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு உத்தேசம் உண்டு. கரங்களை தேவனை துதிப்போம். அல்லேலூயா. அதற்காக சபையின் தூண்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் படித்த வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. நாட்களிலேயே அநேகர் விரும்புவார்கள் ஆலயத்தின் தூணாக மாற வேண்டும் என்று. ஆலயத்தின் தூணாக மாற வேண்டும் என்றால் நாம் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மை ஆலயத்தின் தூணாக அங்கே நிறுத்துவார். கரங்களை தேவனை துதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய கற்பனைகளின்படி ஜீவித்தால் மாத்திரமே, தேவனை பின்பற்றி நடந்தால் மாத்திரமே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மை பற்றி ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு.
நம்மில் விரும்புகிற ஒரு தெய்வ சித்தம் உண்டு என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு கிருபையும் இல்லை, எனக்கு ஒரு கழிவும் இல்லை, என்னால் ஒன்று செய்ய முடியாது. அப்படி அல்ல ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் சபையிலே பிரயோஜனப்பட விரும்புகிறார். அதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலேயே, நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மை சபையின் தூணாக நிறுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொரு சபையின் தூண்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கரங்கள் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புவது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சபையின் தூணாய் விளங்க வேண்டும். அவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், மனுஷனை அல்ல. நமக்கு பரிசுத்த இரத்தம் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி நம்மை பாதுகாத்து பராமரித்து இம்மட்டுமாக ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து இம்மட்டுமாக நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை மெய்ப்படுத்த வேண்டும். நாம் இருக்கிற இடங்களிலேயே சாட்சியாக ஒரு தூணாக நாம் நிலைநிற்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் படித்த வசனம் வெளிப்படுத்தல் 3:12, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலேயே தூணாக்குவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே செய்வாராக. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற வேளையிலேயே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிற வேளையிலேயே, எல்லோரையும் பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே சபையின் தூணாக்குவார். ஒருவனும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அதை நீக்க முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதர ஐக்கியத்தால் ஆசீர்வாதம் உண்டு. சகோதர ஐக்கியத்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். சகோதர ஐக்கியத்தால் உன்னதக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். சகோதர ஐக்கியத்தால் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையா கூடி வரும்போது கர்த்தரை பாடி, கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வேளையிலேயே, பிரைஸ் தி லார்ட், மகிமைப்படுத்துகிற தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். நாம் வேதத்திலே படிக்கிற வேளையிலேயே கஷ்ட நேரத்திலும், துன்ப நேரத்திலும், தேர நேரத்திலும், இக்கட்டான நேரத்திலும் இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்பி விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றி ஆராதித்த குடும்பங்களை, விசுவாசத்த குடும்பங்களை தேவன் கைவிட்டதில்லவே இல்லை. அவளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார், சபையின் தூணாக மாற்றி இருக்கின்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகோதர ஐக்கியத்தால் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உள்ள ஒரு நித்திய ஜீவனை நாம் ஆராதிப்பது, பிரைஸ் தி லார்ட், நிலைநிற்பது. ஹல்லேலூயா. சங்கீதம் 23:6 படிக்கிற வேளையிலேயே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், யாருக்கும் தெரியாத வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே, அல்லேலூயா சொல்வோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஒரு தேவனுடைய பிள்ளையை பின்தொடர வேண்டும் என்றால், கற்பனையின்படி ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய நன்மையும் கிருபையும் அவருடைய வாழ்க்கையிலேயே, குடும்பத்திலேயே நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அப்படி நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிற வேளையிலேயே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலேயே.
ஆலயமாகிய கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டுடைய வீட்டிலேயே, ஆண்டுடைய ஆலயத்திலேயே நீடித்த நாட்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் பின்தொடர வேண்டும். தேவனுடைய கிருபை இல்லை என்றால் பிரைசலா நாம் நிலைத்திருக்க முடியாது. நாம் முயற்சித்தாலும் நாம் வாஞ்சித்தாலும் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய கற்பனையின்படி, தேவனுடைய அடிஸ்தான உபதேசத்திலே ஜீவிக்கின்ற, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே நன்மையும் கிருபையும், தேவன் வைத்திருக்கின்ற நன்மையும் கிருபையும் அவனை பின்பற்றுகிற வேளையிலேயே, அவனை பின்தொடர்கிற வேளையிலேயே கிருபை இருந்தால் மாத்திரமே தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலேயே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா சொல்வோம். தேவனுடைய கிருபை இல்லை என்றால், தேவனுடைய இரக்கம் இல்லை என்றால், தேவனுடைய அன்பு இல்லை என்றால், பிரைசலா நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் எவ்வளவு வாஞ்சித்தாலும் தேவனுடைய ஆலயத்திலேயே பிரைசல் நிற்க முடியாது என்பதை அறிய வேண்டும். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகின்ற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே சபையின் தூணாக ஆண்டவர்களை உறுதிப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யார் யார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயத்தோடு வாழ்கின்றார்களோ, வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஆனால் விசுவாசத்திலேயே நிலை நின்று ஜெயத்தோடு வாழ்கின்ற, உபதேசத்தில் நிலை நின்று, சத்திய வசனத்தில் நிலை நின்று வாழ்கின்ற அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு ஜெய வாழ்க்கை உண்டு என்பதை அறிய வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதிலிருந்து ஒருவனும் ஒரு காலம் அவனை நீக்குவதில்லை. யார் நினைத்தாலும் பிடுங்கி மாற்ற முடியாது, யார் நினைத்தாலும் நீக்க முடியாது. பிரைசலா ஆண்டவர் நாட்டப்பட்டிருக்கின்ற தூண், அந்த தூணை யாராலும் அசைக்க முடியாது, அந்த தூணை யாராலும் பிடுங்க முடியாது. நாட்கள் நாம் ஒவ்வொரு சபையின் தூணாக நிலைநிற்க வேண்டும். அதற்காக வாஞ்சித்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாட்களையே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிலைத்திருக்கின்ற அனுபவம். பாவம் ஆத்துமா மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. வேத கற்பனைகளில் நாம் கை கொண்டு நடக்கிற வேளையிலேயே நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. பரிசுத்த பந்தியில் நாம் பங்கெடுக்கிற வேளையிலேயே இயேசு சொன்னார், ஜீவப்ப நானே, என்னை தின்கிறவன் என் மூலமாய் ஜீவிப்பான் என்று. பிரைஸ் தி லார்ட். நாட்களிலேயே ஆண்டவர் மூலமாக நாம் ஜீவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கற்பனையின்படி ஜீவிக்க வேண்டும். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஏனோதான் என்று வாழ்கின்ற வாழ்க்கை போதும். ஜெயமுள்ள விசுவாச வாழ்க்கை, ஜெயமுள்ள பரிசுத்த வாழ்க்கை, ஜெபத்தினால் வல்லமையாக செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை, இந்த சோர்வின் அனுபவங்களை மாற்றி ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அநேக காரியங்களிலேயே ஜெயம் எடுத்தால் மாத்திரமே சபையின் தூணாக ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்தால்
நன்மை உண்டு, சகோதர சிநேகத்தால் இன்பம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகோதரர் ஐக்கியமாக இருக்கிற வேளையிலேயே அதன் மூலமாக பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவிக்க முடியும். ஒரு குச்சி தனிமையாக ஒன்றாக இருக்கிற வேளையில் குச்சியை எடுத்து என்ன செய்வார்கள்? ஈஸியாக ஒடித்து விடலாம். ஆனால் சகோதரர்கள் 4 பேர் சேர்ந்து ஐக்கியமாக, 4 குச்சிகள் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிற வேளையிலேயே யாரும் என்ன செய்ய முடியும்? எளிதில் நாம் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ஹைதராபாத் பட்டணத்திலே தமிழ் மக்களாக பல இடங்களிலுமே இருக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு தமிழ் சபையை தந்திருக்கின்றார். நாம் ஐக்கியமாக சேர்ந்து ஒரு மனதோடு நம்முடைய பாசையில் பாடி தேவனை ஆராதிப்பது, துதிப்பது நமக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த பட்டணத்தில் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளை நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த வலிமையை, சபையின் ஐக்கியத்தை, சபையின் வலிமையை நாம் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கஷ்டம் வந்தால் நாம் ஓடி போவது, அவர்களுக்காக ஜெபிப்பது, சபையாக சேர்ந்து ஜெபிப்பது, இப்படிப்பட்ட ஐக்கியத்தின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வளர்ச்சி அடையும். நாம் சோர்வோடு இருக்கிற வேளையிலேயே, நாம் கேள்விப்படுகிற வேளையிலே அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்பது, வியாதியோடு இருக்கிற வேளையிலேயே, கஷ்டப்படுற வேளையிலேயே அவர்களுக்காக ஜெபிப்பது, இப்ப ஆறுதல் சொல்வது, இதுதான் சபையோட ஐக்கியம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கூட இந்த ஆறுதல் சொல் நம்ம பெற்றோர்கள் கூட இல்லாத இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய சகோதரி சகோதரர்கள் நம்மோடு கூட இல்லாமல், ஆனால் சபையாகிய ஐக்கியம், சகோதரி சகோதரர்கள் ஐக்கியம் நமக்கு உண்டு. துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா நேரங்களிலும் நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு சபை உண்டு என்பதை அறிந்து அந்த ஐக்கியத்திலேயே நாம் வளர்ச்சி அடைய கடமைப்பட்டவர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் தேவனுடைய ஆலயத்திலேயே தூணாக்குவேன். சகோதரர்கள் இணைந்து நாம் பாடுகிறோம், சகோதரர்கள் இணைந்து நாம் ஜெபிக்கின்றோம், சகோதரர்கள் இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரை துதிக்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். நமக்கு அதன் மூலமாக இன்பத்தை அனுபவிக்கின்றோம், சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம். ஒருவரோடு ஒருவர் நாம் பேசி பழகிற வேளையிலேயே ஒரு ஐக்கியமும் அன்பும் ஒரு உணர்வும் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது, நம்முடைய இருதயத்திலேயே ஊற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நாடு விட்டு ஊரு விட்டு நாம் இங்கு வந்திருந்தாலும் நாம் ஒருமித்து ஐக்கியமாக பேசுகிற வேளையிலேயே அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலேயே ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலேயே பிரைஸ் தி லார்ட் ஒரு சகோதரர் போன் பண்ணியிருந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீர்கள், ஆராதனையில் எப்படி இருக்கிறது, ஆலயத்துக்கு போகிறீர்கள்? நம்ம ஆராய்த்து போனவர்கள், போகிறேன். பிரைஸ் ஆராதனை பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்வதற்கு முன்பதாக பாதி பேர் போய்விடுவார்கள் என்று, ஒருவர் பேச மாட்டார்கள் என்று. அப்படியே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதனை முடிந்த பின்பு ஒரு வாரத்தில் ஒரு தடவை நாம் முகமுக பார்க்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நின்று, பிரதர் எப்படி இருக்கிறீர்கள், சிஸ்டர் எப்படி இருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்களா என்று கேட்டு ஒருவரை ஒருவர் கை கொடுத்து பிரைஸ் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்கள். இதுதான் சபையினுடைய ஐக்கியம். ஹல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாட்களிலேயே அன்பு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 120 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருந்த வேளையிலேயே தேவ பலனாகிய பரிசுத்தன் அபிஷேகத்தின் வல்லமையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதுவரையிலும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தவர்கள் யூத ஜனங்களையும் பார்த்து பயப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நாளை நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று வேதனையோடு பயப்பட்டு ஒருமனோடு கூடியிருந்த வேளையிலேயே தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேற. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருமனம் ஐக்கியம் எங்கே உண்டோ அங்கே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சிறு கூட்டமாக இருக்கலாம், தேவனுடைய வசனம் 2 3 பேர் நாம் எங்கே ஒருமனோடு
கூடினாலும் ஒரு மனம் அங்கே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வருவார். நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பங்களின் நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். அன்பானது நம்முடைய கழிவல்ல, ஆண்டவர் சித்தம் நாட்களை நிறைவேறும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். சபையாக ஜெபிப்பது மிகுந்த விடுதலை, குடும்பங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். எத்தனையோ விடுதலை நாம் அனுபவித்திருக்கின்றோம், நன்மைகளை அனுபவித்திருக்கின்றோம். பேதுரு சிறைச்சாலையிலேயே அடைக்கப்பட்டிருந்த வேளையிலேயே சபையார் ஐக்கியப்பட்டு ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. தேவதூதன் இறங்கி வந்தார். அதான் சபையினுடைய ஜெபத்தின் வல்லமை. அறிய வேண்டும், உணர வேண்டும். சபை என்றால் என்ன? சபை ஐக்கியம் என்றால் என்ன? சபை விசுவாசிகள் சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலேயே நடக்கின்ற அற்புதமான காரியங்களை அறிய வேண்டும். கடந்த நாட்கள் எத்தனையோ பேருக்காக ஜெபித்திருக்கின்றோம், எத்தனையோ குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கின்றோம். தேவன் அற்புதமான கிரியை செய்திருக்கின்றார், விடுதலை கொடுத்திருக்கின்றார். அற்புதமான சாட்சிகள் நாம் கேட்டிருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிறைச்சாலையில் இறங்கி வந்து விடுவித்த ஆண்டவர் சபையாக சேர்ந்து ஜெபிக்கின்ற வேளையிலேயே நம் மத்தியிலும் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை. அநேகருக்கு விசுவாசம் இல்லை, அநேகர் கை பொங்கவில்லை, கை எழும்பவில்லை, அநேகர் கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நாம் சபையாக சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலேயே அற்புதம் நடக்கும். சில ஆசீர்வாதங்களுக்கு தடை நம்முடைய அவிசுவாசம் தான். அல்லேலூயா. நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அவிசுவாசம் கொள்வது. முழுமனதோடு ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது இவ்வண்ணமாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் 3 படிக்கிற வேளையிலேயே பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருப்பவர் சொல்லுகிறதாவது. ஆமென். போதும் போதும் போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே தன்னுடைய பண்புகளை இந்த பிலதெல்பியா சபைக்கு தூதன் மூலமாக பிரைஸ் தி லார்ட் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் சத்தியம் உள்ளவர். யாத்திராகமம் 15:11 படிக்கிற வேளையிலேயே யாத்திராகமம் 15:11 கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகள் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லவே இல்லை. இந்த தேவன் அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர். நம்முடைய தேவனை போல அற்புதங்களை செய்கிற தேவன், துதியில் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. சங்கீதம் 99:5 படிக்கிற வேளையிலேயே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலேயே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய பாதபடியில் நாம் பணிந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சேராபின் கேராபீன்கள் 2 கைகளினால் கண்களை மூடி கால்களை மூடி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதித்த வண்ணமாக சபையான் தோட்டத்திலேயே இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர் பாதபடியிலேயே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ள. அப்படியே ஆவியானவர் பரிசுத்த. ஆகவே நாம் அவரை பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறோம்.
நம்மை வழி நடத்துகிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஒரு பரிசுத்த ஆவியானவர். நம்மை சத்தியத்தின் பாதையிலேயே நம்மை வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். லேவியராகமம் 11:45 படிக்கிற வேளையிலேயே, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான், பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும், பரிசுத்தராக வாழ வேண்டும், பரிசுத்தராக ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தராக நடக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உபாகமம் 7:6 படிக்கிற வேளையிலேயே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துடைய எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நாம் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஜனம். காரணம், பரிசுத்த இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்டபடினாலேயே பரிசுத்த ஜனமாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி, சொந்த பிள்ளையாக அப்பாவை ஆராதிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிடைக்காத நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது மேன்மையான அனுபவம். ஆண்டவர் மனிதனை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தமது சாயலிலும் தமது ரூபத்திலும் சிருஷ்டித்து தம்முடைய பரிசுத்த மகிமையினால் அவனை முடிசூட்டினார். பாவம் செய்தபடினாலேயே இழந்து போனான். மறுபடியும் அவனை மீட்கும்படியாக பாவமுடைய பரிசுத்தமுள்ள தேவன் உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே கடைசி இரத்தமும் சிந்தி நம்மை மீண்டெடுத்திருக்கின்றார். எதற்காக? பரிசுத்த ஜனமாக வாழும்படியாக, பரிசுத்த பிள்ளைகளாய் இருந்து பரிசுத்தமுள்ள அப்பாவை ஆராதிக்கும்படியாக, நாம் ஜெயம் கொள்வதாக திகழ வேண்டும். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக, இச்சைகளை ஜெயிக்கிறவர்களாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை பரிசுத்த இரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். நாட்கள் அதற்காக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள சபை வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் ஒரு கூட்டு முயற்சி. நாம் தனிப்பட்ட முறையிலேயே எவ்வளவு முயற்சித்தாலும் பரிசுத்தமாக வாழ முடியவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நாமும் இணைந்து பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிற வேளையிலேயே பரிசுத்த ஆவியின் சமூகத்திலே ஒத்தாசை கேட்கிற வேளையிலேயே ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் மாத்திரமே, அவருடைய கிருபை நமக்கு அளித்தால் மாத்திரமே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஆவியானவரும் நாம் சேர்ந்து எடுக்கின்ற முயற்சி தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக எடுக்கின்ற முயற்சி. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. நல்ல தூங்குறவங்களும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல தூக்கம். நைட்ல வீட்டுல தூக்கம் வராது போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ செய்தியை கேட்கிற வேளையில் உணர்வோடு இருக்க வேண்டும். தேவனுடைய உணர்வோடு இருக்க வேண்டும். செய்தி எதற்காக கொடுக்கப்படும், யாருக்காக பரிசுத்தம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை. தூங்க வேண்டும், வீட்டில் தூங்கலாம், சபைக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெயம் கொள்வதாக திகழ வேண்டும். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இச்சைகளை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் நமக்கு தேவை. தானியேலை போல தீர்மானத்தில் ஒரு ஜெயம் நமக்கு தேவை. சாத்தானை
கிறிஸ்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். யார் யார் ஜெயத்தோடு வாழ்கிறார்களோ, வெற்றியுள்ள விசுவாச வாழ்க்கை வாழ்கிறார்களோ, பரிசுத்தமுள்ள ஜெய வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவருடைய ஆண்டவர் நாட்களையே சபையின் தூணாக நிலைநிறுத்த அவர் போதுமானதே. நாம் ஒவ்வொரு வாஞ்சிக்க விரும்ப வேண்டும். ஆண்டவரே, என்னை இந்த சபையின் தூணாக நீர் நிலைநிறுத்த வேண்டுமே, நாம் சபையின் தூணாக இருக்க வேண்டுமே என்று வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் திருப்தி படுத்தும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் எல்லா விதத்திலும் ஒரு ஜெயம் நாம் வேறு இடத்திலேயே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேயே, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே, விசுவாச வாழ்க்கையிலேயே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே, சபை வாழ்க்கையிலேயே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாக தானியேலை போல, யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாக ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் கேட்ட வசனத்தின்படியாக ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புவது சோர்வோடு இருப்பதற்கல்ல. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெயம் உள்ள வெற்றியின் வாழ்க்கை வாழ்வதற்காக பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாட்களையே ஆண்டவருடைய சமூகத்திலேயே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாட்களையே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து சபையின் தூண்களாக நிலைநிற்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நம்மை தாழ்த்துவோம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் தேவனை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்ட வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக நாம் இருக்க இடங்களிலேயே ஒரு ஜெய வாழ்க்கை, நாம் வேலை செய்ய இடங்களிலேயே ஒரு ஜெய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேயே ஒரு ஜெய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஒரு ஜெய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசத்திலேயே ஒரு ஜெய வாழ்க்கை, நம்முடைய ஜெபத்திலேயே ஒரு ஜெப வாழ்க்கை, எல்லா விதத்திலும் ஜெயம் பெற்றவர்களாக ஜீவித்து சபையின் தூணாக ஆண்டவர் விரும்புகிறவனாக ஜீவிக்கொண்ட கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக கண்களை மூடி வைப்போம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம். நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே நாம் கேட்ட வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாக சகோதரன் ஆமோஸ் அவர்கள் சுருக்கமாக சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒன்று குதமாத எங்களை ஆண்டவரை இந்த நேரத்தில் கூட்டி சேர்த்து உண்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆசைப்பாடினதுக்காய் நன்றி. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு வேண்டிய நல்ல மன்னாவை தந்தீரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னபடியா ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே ஜெயங்கொள்கிறவர்களாய் வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ராஜா. ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் வாழ நீர் கிருபை செய்வீராக ராஜா. நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, நாங்கள் போகிற வருகிற எல்லா இடத்துல ஆண்டவரே ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. எங்கள் மூலம் ஆண்டவரே அநேகர் உண்மை கண்டுகொள் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ராஜா. இந்த ஹைதராபாத் பட்டணத்தில் அநேகர் உண்டு ஆண்டவரே, உண்மை அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள் ராஜா. அவர்கள் மத்தியில் எங்களை ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே அதை விட்டு விட்டு போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே அப்பா, இதை ஒவ்வொரு நாளும் உங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய பாதத்தில் நடக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமா நம்முடைய கரங்களிலே தருகிறோம் ராஜா. இன்று நாங்கள் பிரிந்து போகிற ஆண்டவரே, பிரியாத நேசரங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. எங்களை தேவைகளை சந்தித்து நீ வழி நடத்துங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமையாண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல காலவளைக்காக நன்றியாப்பா. சபையாக சேர்ந்து பாடுமை துதிக்க முடியாக ஆராதிக்க முடியாக உடைய மாற்றமில்லா திருவசனத்தை கேட்க முடியாத நல்ல பாக்கியத்தை கர்த்தாவை சபையாம் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. இந்த வாரத்தில் பிள்ளைகள் போகிறவர் இடங்களிலேயே, வேலை செய்ய இடங்களிலேயே, யாத்திரை பண்ண வழி யாத்திரையிலேயே, குடும்ப வாழ்க்கையிலே தேவ அன்பு கரங்கோடு என்று யாருக்கு எந்த திங்க அவர் எல்லாரும் கர்த்தாவே இயேசு ரத்த கோட்டைகள் வேலடைத்து முத்திரையிட்டு பாதுகாக்க முடியாது செவிக்கிறங்க தாவே. எல்லா சிறு பிள்ளைகளுக்காக செவிக்கிறங்க தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்காச்சும் லீவு நாட்கள் ஆண்டோடைய கரும் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது. காலசூழல் எந்த நோய் நொடியுடன் பாதுகாக்க முடியாது செவிக்கிறங்க தாவே. வேலை சென்ற எல்லா சகோசங்களுக்காக செவிக்கிறங்க. வேலையில் பிள்ளைகளை வேலை கொடுக்க முடியாது.
திருமண பருவத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை துணைகளை ஆண்டவர் அமைத்து கொடுக்க முடியாது செவிக்கிறேன். தலைவர்களாக குடும்பங்கள் தலைவர்கள் ஆசீர்வதிப்பீடாக. கன்சா இருக்கின்ற பிள்ளைகளை பலப்படி சத்திகரிக்க முடியாத தெய்வ கருவலோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிற நல்ல ரிப்போர்ட் மாசம் கிடைக்க முடியாத ஆண்டவர் கருவோடு பேர வயசான பெற்றோர்களுக்காக செபிக்கிறங்க தாவே. தன்மையில் பெற்றோர்கள் உண்டு வியாதியில் கஷ்டப்பட எல்லாரும் கருத்து பலவில நோயினால் கஷ்டப்பட எல்லாத்தையும் எப்படி கருத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க தாவே. தேவ கிருபை கொண்டு வழி நடத்த முடியும் எல்லா நன்மையினாலும் நிரப்ப முடியாது செவினை சாய் நடக்கின்ற கத்தாவை கோட்டை சிமிட்டு ஆசிரியர் முடியாது செவிக்கிறேன். அனைவரும் பங்கெடுக்க முடியாது தேவன் கிருபை முடியாது. அது குடும்பத்திற்கும் சபைக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவர் கிருபை முடியாது. தாழ்த்துறை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோட சகல இப்பொழுது எப்பொழுதும் நாம் கேட்ட வசனங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் ஜெயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. எல்லோருக்கும் நன்றி. தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.